வணக்கம். ரெயின்போ 360ல் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி ஒரு கணவன் மனைவி பற்றின ஒரு கதை. ஒரு கிராமத்தில் கணவன் மனைவி வாழ்ந்து வராங்க. அதில் மனைவி தண்ணி கொண்டு வரத்துக்கு போயிருக்கா. அங்கே தண்ணி எடுக்கணுன்னா ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போய் தண்ணி எடுத்துக்கிட்டு தண்ணி தூக்கிட்டு வரணும். அப்படி அவள் தண்ணியை கொண்டு வர்றா. 2 குடம் தண்ணி கொண்டு வந்தவ என்ன பண்ணுறா, கதவை திறந்து 2 குடம் தண்ணியும் கதவு பக்கத்துலேயே வச்சுட்டு கதவை அப்படியே ஒருங்கிணைச்சி வச்சுட்டு அடுத்த 2 குடம் தண்ணி எடுக்கிறதுக்கு போயிட்டா. அந்த அடுத்த 2 குடம் தண்ணி எடுக்க போயிட்டு அவள் வர்ற அந்த காலகட்டத்துக்குள்ளே அவள் கணவன் மதிய சாப்பாட்டுக்கு வேலையிலேருந்து வரான். நல்ல வெயில், பசியோட வேற வரான். அவன் அந்த ஒருக்கடிச்ச கதவை திறந்து உள்ளே வரும்போது அந்த குடம் அவனுக்கு தெரியல. இந்த வெயிலில் வந்ததுனால இருட்டில் அங்கே இருக்க குடம் தண்ணி தெரியல. அவன் தடுக்கிட்டு விழுந்து அந்த 2 குடம் தண்ணியும் கீழே ஊற்றிடுது. அவனும் விழுந்துடுறான். அவனுக்கு என்ன இப்படி குடத்தை கொண்டு வழியிலையா வைப்பாங்க அப்படின்னு வரட்டும், அதை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்கான். கரெக்டாக அவளும் குடத்தோட வர்றா. அந்த குடத்தை இறக்கக்கூட இல்லை இவன். அவளை திட்டி தீக்குறான். உன்னெல்லாம் உங்கள் வீட்டில் எப்படி தான் பெற்று வளர்த்தாங்கன்னு தெரியல, அறிவு உன்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி திட்டுறான். அவளோட ஏங்க வர்ற நீங்கள் பார்த்து வர மாட்டிங்களா? நான் எவ்வளோ தூரத்துலேருந்து போய் தண்ணியை கொண்டு வரேன், நான் புரட்டிலேயே வச்சுட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லி அவள் திட்டுறா. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம் முத்திக்கிட்டே போகுது. பேச்சு அப்படியே வலுத்துக்கிட்டே போய் பெரிதாகி இவன் அவளை அரைஞ்சிடுறான். அவளுக்கு சுருன்னு கோபம் வந்துடுது. இனி ஒரு நிமிஷம் கூட உங்க கூட வாழ மாட்டேன்னு சொல்லி அவள் கிளம்பி அவள் அம்மா வீட்டுக்கு போயிடுறான். இது ஒரு சாதாரண கணவன் மனைவிக்குள்ளே நடக்கிற அன்றாடம் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் எவ்வளோ பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுருது பாருங்கள். இதோட முடிவு இப்படி இல்லாமல் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம். நல்ல வெயிலில் பசியோடு வரான். மனைவி தண்ணி கொண்டு வர போயிருக்கா. 2 குடம் தண்ணியை கதவுக்கு பக்கத்தில் வச்சுருக்கா. கதவு ஒருக்கடிச்சு சாத்தியிருக்கு. அவன் உள்ளே வரான். அவன் வந்தவன் கதவை திறக்கிறான். அந்த குடம் தண்ணி தெரியல, தடுக்கிட்டு விழுகுறான். 2 குடத்து தண்ணி ஊற்றிடுறான். அடடா, அவன் ரொம்பவும் பதறான். ஐயோ, இந்த 2 குடம் தண்ணியை கொண்டு வர அவள் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கொண்டு வரா, நம்ம ஊற்றிட்டோமே தெரியாமல். சரி, அவள் வந்ததும் நம்ம மன்னிப்பு கேட்கணும். அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளே போய் அந்த தண்ணியை கொண்டு வரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவள் தண்ணியோட வரா. ஓடி போய் குடத்தை இறக்கி வச்சுட்டு, அம்மா அந்த மாதிரி தெரியாமல் தண்ணியை தள்ளி விட்டு ஊற்றிட்டேன், நானே போய் கொண்டு வரேன்றான். அவள் பதறா. தள்ளி விட்டு விழுந்துட்டிங்களா, உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே, அதை விடுங்க, தண்ணி போனால் போயிட்டு போகுது, நான் போய் அப்புறம் கொண்டு வந்துக்கிறேன், நீங்கள் என்ன வேணும்னா தள்ளி விட்டீங்க அப்படின்னு அவள் சொல்கிறா. அவனை திட்டியிருந்தா கூட அவனுக்கு இவ்வளோ தண்டனை கிடச்சிருக்காது. அவன் மேலே உள்ள பாசம் மேலும் கூடுகிறது. இப்படி தாங்க ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து போனால், ஒருத்தர் ஒரு படி இறங்கினாக்கா அடுத்தவங்க 10 படி இறங்க தயாராக இருப்பாங்க. இதுதான் குடும்ப வாழ்க்கை. இந்த சூட்சமத்தை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டால் எல்லாமே சுமூகமாக நடக்கும். நன்றி, வணக்கம்.